டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன் சிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தமிழக அரசியல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. விஜய மையமா வச்சுதான் எல்லா கட்சிகளும் பம்பரமா சுத்துறாங்க. பிரதமர் மோடி ஜனவரி 23 சென்னை வராரு இல்லையா? அந்த மீட்டிங்ல விஜயையும் மேடை ஏத்தி விடணும்னு ரொம்பவே ஒரு தரப்பு முயற்சிக்குது. அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு விஜய் போறதுக்கு முன்னாடியும் கூட ரொம்பவே சீரியஸாக டெல்லி லாபி வாலாக்கள் நிறைய பேரு விஜய்க்கு வலை விரிச்சாங்களாம். இத பத்தி தாவைக்க தரப்புல நாம பேசினப்ப தளபதிய டெல்லிக்கு வர சொல்லி சம்மன் வந்ததுல இருந்தே நாங்க அமித்ஷாவுக்கு நெருக்கமானவங்கன்னு சில பேர் விடாம எங்க கிட்ட பேசினாங்க. அவங்க எல்லாமே நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, டெல்லி சிபிஐ விசாரணைக்கே நீங்க வராம வேலைய கச்சிதமா முடிச்சு தரோம், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஜனநாயகன் கேஸையும் டீல் செஞ்சு தரோம்னு அடுக்கடுக்கா ப்ராமிஸ்களை அள்ளி வீசினாங்க. இப்படி டெல்லியில இருந்து ஓயாம கால்ஸ் வந்ததால தளபதி சீரியஸா டிஸ்கஷன் செஞ்சாரு. அதுல என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு, ஆனா இந்த படத்துக்கு தான் இவ்வளவு பெருசா பிரச்சனை வந்திருக்கு, இதை எப்படியாவது நாம சரி செஞ்சுதான் ஆகணும், ஜனநாயகன் படத்தை சுமூகமாக ரிலீஸ் செஞ்சுதான் ஆகணும், எனக்கு அது ரொம்பவே முக்கியம்னு சொன்னாரு தளபதி. அதே நேரத்துல நடக்கிறது எல்லாம் நடக்கட்டும், நாம சிபிஐ விசாரணைக்கு போயிருவோம், யார்கிட்டையும் டீலிங் வேண்டாம்னும் தெளிவா சொன்னாரு தளபதி என்றனர். தாவிக்க நிர்வாகிகள் சிலர்கிட்ட பேசினப்ப, ஆமாங்க சார், டெல்லியில இருந்து ஏகப்பட்ட கால்ஸ் வந்துச்சு, எங்களுக்கு அவங்க மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஜனநாயகன் பட கேஸ் சென்னை ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதி பெஞ்ச் முன்னாடி விசாரணை நடக்குது. அப்ப திடீர்னு அட்டார்னி ஜெனரல் துஷார் மேத்தாவே சென்சார் போர்டு சார்பா ஆஜரானாரு. எங்களுக்கு எதிரா டெல்லி எவ்வளவு சீரியஸா இருக்குதுன்னு இது காண்பிக்கலையா? ஏன்னா அட்டார்னி ஜெனரல் ஒரு கேஸ்ல ஆஜராகணும்னா பிஎம் ஆபீஸ்ல இருந்தோ ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்தோ லா மினிஸ்டருக்கு கால் போகணும். அப்படி போனாதான் அட்டார்னி ஜெனரல் ஆஜராவாரு. அந்த அளவுக்கு டெல்லி எங்களை டார்கெட் செய்யுது. இப்படியெல்லாம் பின்னும் பிறகும் சிக்கல் வரும்னு தெரிஞ்சுதான் எங்க தலைவரும் ஏற்கனவே பாஜகவை நேரடியாக அட்டாக் செய்யறத குறைச்சாரு. ஒரு கட்டத்துல பாஜக ஒன்றிய அரசுன்னு சொல்றத கூட நிறுத்திட்டாரு. ஆனாலும் டெல்லி எங்க மேல ரொம்பவே சீரியஸா குறி வச்சிருச்சு பாருங்க சார். அதே மாதிரி ஏற்கனவே இப்படி லாபிஸ்டுகள் கிட்ட சிக்கியதால டிடிவி தினகரனை கைது செஞ்சு திகார் ஜெயில்ல போட்டாங்க. அந்த கேஸே 9 வருஷமா வந்துகிட்டே இருக்கு. அன்புமணியும் இதே மாதிரி கேஸ சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தலைவர் லாபிஸ்டுகள் கிட்ட எதுவும் வச்சுக்கவே வேணாம்னு கராராவே சொல்லிட்டாரு என்கின்றனர். அதோட சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போனதுல இருந்தே காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாருன்னு கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் 2வது நாள் விசாரணைக்கு சிபிஐ கூப்பிட்டப்ப கூட நாங்க பொங்கல் முடிஞ்சு வரோம்னு சொல்லிட்டு வந்தோம் என்றனர். அத்துடன் இதே மாதிரி பிரதமர் மோடி சென்னையில கலந்துக்கிற ஜனவரி 23 மீட்டிங்லயும் தளபதிய கலந்துக்க சொன்னாங்க. நீங்க கூட்டணிக்கு மட்டும் வாங்க, மோடி கூட மேடை ஏறுங்க, சீட் ஷேரிங் எல்லாம் அப்புறமாக டீல் பேசிக்கலாம், நீங்க மட்டும் மோடிஜி கூட மேடை ஏறிட்டா போதும், ஜனநாயகன் சிபிஐன்னு எல்லா பிரச்சனையும் அப்படியே சால்வ் ஆகிடும்னும் ரொம்பவே பேசி பார்த்தாங்க. ஆனாலும் தலைவர் ஒரே அடியா என்ன நடந்தாலும் நடக்கட்டும், முடியாதுன்னு சொல்லிட்டார் என்கின்றனர். இத பத்தி பாஜக சீனியர்கள் கிட்ட பேசினப்ப எங்க கூட்டணியில அதிமுக, பாமக, தமாக, அமமுக எல்லாம் இருக்காங்க. இபிஎஸ், அன்புமணி, ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன் எல்லாம் மோடிஜியோட மேடை ஏறுவாங்க. ஜான் பாண்டியன் கிட்டையும் பேசி முடிச்சிட்டோம், அவரும் 23 மீட்டிங்ல மேடை ஏறுவாரு. தேமுதிக கிட்ட பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், அவங்க திமுக முடிவு சொல்லட்டும்னு வெயிட் பண்றாங்களாம். டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்டையும் பேசணும், அவரு விஜய் கட்சியோட கூட்டணி அமைக்கிறதுல சீரியஸா இருக்கிறாராம். ஆனா விஜய் சைட்ல இன்னும் கதவையே திறக்கலையாம் என சொல்கிறார்கள் என்றனர். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன் சிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.